தெரியும். அந்த ஃப்ரூட் பார்க்கும்போது அந்த வியூவே வந்து வேற லெவல்ல இருக்கு. ஸோ என் வீட்டில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப வருஷமா யூஸ் பண்றதுனால நல்ல லைஃப் இருக்கு, யூசேஜ் ஈஸியா இருக்கிறதுனால தான் நான் இது வந்து எல்லாரும் சஜெக்ட் பண்றேன். பின்னாடி ஒரு யூனிட் இருக்கு, அதை நீங்க என்னன்னு கண்டுபிடிங்க. வெல்கம் டு SA இன்டீரியர்ஸ் ஃபேமிலி. நாம இன்னைக்கு அழகான 2BHK இன்டீரியர் பார்க்கலாம். இந்த இன்டீரியர் எங்க பண்ணிருக்கோம்னா பெரும்பாக்கம்ல ஈசா பொக்கிஷம் அப்படிங்கிற அப்பார்ட்மெண்ட்ல நம்ம இந்த இன்டீரியர் பண்ணியிருக்கோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு அழகான டிவி யூனிட் பண்ணியிருக்கோம். 7 feet ஹைட்ல வந்து கீழே வந்து ஃப்ளூட்டிங் டைப் மாதிரி அழகா ஒரு 2 ட்ராயர் 2 கிளாஸ் ஸ்டோர் யூனிட் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து பேக் பேனல் மார்பிள் டிசைன், அப்புறம் இங்கே வந்து ஃப்ளூட் டிசைன் ஆட் பண்ணியிருக்கோம். நார்மல் ஃப்ளூட் கிடையாம ஃப்ளூட் லீஃப்ல ஃப்ளூட் பேனல் மாதிரி பண்ணியிருக்கோம். காஃபி ப்ரௌனுங்கிறதுல இது கொஞ்சம் நல்லா இருக்கு, ப்ரீமியமா லுக் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு. 1 feet ஃப்ளூட் ஆட் பண்ணியிருக்கோம். 2 ஃப்ளூட் போட்டாலே பாதி டிவி யூனிட் கவர் ஆன மாதிரி இருக்கு. மார்பிள் கூட இது சேரும்போது இதோட லுக் காம்பினேஷன் வந்து ஒரு ரிச் லுக் இருக்கு. சிம்பிளா இருக்கும், ஆனால் ப்ரீமியமா சூப்பரா பண்ணியிருக்கோம். சுத்தி வந்து லைட்டிங் ஆட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இங்கே ஒரு லெட்ஜ் கொடுத்துருக்கோம். நீங்கள் பெரிய 75 inches டிவி வரைக்கும் வைக்கலாம். ஸோ அந்த அளவு இடம் இருக்கு, பெரிய டிவி வைக்கிற மாதிரி இந்த டிவி யூனிட் சூப்பராக பண்ணியிருக்கோம். இது வந்து கீழே ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஓப்பன் பண்ணாலும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக விட்டாலும் செயினில் நின்றோம். ஸோ இப்படி தூக்கி விட்டாலே ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட் க்ளோசிங் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஃபுல்லாகவே சாஃப்ட் க்ளோசிங் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் டிவியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒயர் போட்டிங்கன்னா கீழே வரும். அந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்கோம். ஒயர் எதுவுமே உங்களுக்கு வெளியே தெரியாது. ஆப்ரேட்டிங் மட்டும் நீங்கள் இங்கே பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி சுவிட்சஸ் எல்லாமே உள்ளே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் இங்கே ஒரு பேனல் டிசைன் பண்ணியிருக்கோம். இதுக்கு பின்னாடி ஒரு யூனிட் இருக்குது, அதை நீங்கள் என்னென்னு கண்டுபிடிங்க. இது வந்து ஹாலில் இங்கே சோஃபா போட்டாங்கன்னா இந்த பேனல் இதில் சின்ன சின்ன டாய்ஸ் ஷீல்டு நம்ம வந்து அச்சீவர்ஸுக்கு நிறைய ஷீல்டு எல்லாம் வைக்கிற மாதிரி நிறைய கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி இங்கே ஒரு 4 ஷீல்டு பொம்மை அந்த மாதிரி வைக்கிறதுக்கு வெளியே இந்த யாராவது வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கிராண்டாக இந்த டிசைன் இருக்குன்னு இது பண்ணியிருக்கோம். இதுக்கு பின்னாடி ஒரு யூனிட் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு பேனல் டிசைன் பண்ண மாதிரி இருக்கும். பின்னாடி ஒரு சீக்ரெட் யூனிட் இருக்கு, வாங்க பார்க்கலாம். இது அழகான ஒரு பூஜா யூனிட். இதில் நம்ம வந்து ஃப்ளூட்டட் மைக்கா யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து உட்டு மைக்கா யூஸ் பண்ணியிருக்கோம். அழகான பீகாக் கேண்டில், ரோஸ் கோல்டு ஃபினிஷிங்கில் பீகாக் கேண்டில், 4 பெல்லு, ஒரு டிசைன் சூப்பராக பண்ணி 2 விநாயகர் வச்ச மாதிரி பண்ணியிருக்கோம். லீஃப் ட்ரா இங்கே ஒன்று கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து ஒரு நார்மல் ஸ்டோரேஜ் ட்ரா கொடுத்துருக்கோம். அப்புறம் ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். இதுக்கு பின்னாடி வந்து டிசைன் பேனல் மாதிரி இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பூஜா யூனிட். டிஃப்ரெண்ட் தெரியாது, பார்க்கவும் நல்லா இருக்கும். கிழக்கு பார்த்து வைக்கணும், வாஸ்துபடி கிழக்கு பார்த்து வைக்கணும்னா நம்ம இந்த இடத்த யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு பிறகு ஒரு ஃபோல்டிங் டேபிள் பண்ணியிருக்கோம். இது வந்து இப்போது டைனிங் ஹால், இதுதான் சின்ன டைனிங் ஹால் தான். ஸோ நம்ம டைனிங் டேபிள் போடலைன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங் டேபிள் போட்டு இங்கே உட்காந்து சாப்பிடலாம், ஒர்க் பண்ணலாம், எழுதலாம், படிக்கலாம். ஸோ இந்த டிஸ்டர்பன்ஸே கிடையாது. ஸோ நல்ல ஒரு பிளான் பண்ணி இந்த இதை பண்ணியிருக்கோம். தேவையில்லைன்னா ஃபோல்டு ஓப்பன் பண்ணி விட்டுடலாம், கீழே நின்றோம். ஸோ 2 சேர் போட்டு உட்காந்துன்னா 2 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி செட்டப் பண்ணியிருக்கோம். அழகாக இருக்குது, ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ வீட்டில் உட்காந்து இந்த ஹாலில் உட்காந்து ஒர்க் பண்ணணும், எதாவது எழுதணும், குழந்தைங்களுக்கு படித்து கொடுக்கணும், சமைக்கிறோம், டீ பார்க்குறோம், குழந்தைங்களுக்கு ஹோம்ஒர்க் எழுத வைக்கணும்னா இங்கே உட்கார வச்சு அடின்னு அடித்து எழுத வச்சுக்கலாம். அந்த மாதிரி இது செட்டப் பண்ணியிருக்கோம். உங்கள் வீட்லேயே நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஃபுல் ஸ்பேஸ் இப்போ உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இது வந்து மல்டி பர்பஸாக நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து நிறைய இடங்களில் ஸ்பேஸ் சேவிங்க்கு நான் நிறைய இடங்களில் சஜெக்ட் பண்ணுறேன், யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கான்செப்ட் தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். ஃபோல்டிங் டேபிள் என் வீட்டில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறதுனால நல்ல லைஃப் இருக்குது, யூசேஜ் ஈஸியாக இருக்கிறதுனால தான் நான் இது வந்து எல்லாரும் சஜெக்ட் பண்ணுறேன். இன்னொன்று வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதே மாதிரி நல்ல லாங் லாஸ்ட் வரும், ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம், எல்லாத்துக்குமே மல்டி பர்பஸாக யூஸ் ஆகும். அதனால தான் நான் கஸ்டமருக்கு எல்லாமே சஜெக்ட் பண்ணுறேன். இன்னொன்று நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இன்டீரியர் பண்ணுறதுனால அந்த ஸ்பேஸ் சேவிங் ஏற்ற மாதிரி என்னென்ன பண்ணலாம் அதை பிளான் பண்ணி தான் நம்ம இந்த ஃபோல்டிங் எல்லாமே கஸ்டமர் நான் சஜெக்ட் பண்ணுறேன். வாங்க கிச்சன் போய் பார்க்கலாம். அழகான ஒரு என்ட்ரன்ஸ் பேனல் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி என் சட்ட கலரில் இருக்கும், சூப்பராக ப்ரீமியம் லுக்கில் ஒரு என்ட்ரன்ஸ் பேனல் பண்ணியிருக்கோம். அதை விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய யூனிட் ஒன்று பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லி க்ரீன் காம்பினேஷனில் ஃப்ளூட்டட் லேமினேட். இது ஃப்ளூட்டட், இது ஃப்ளூட்டட், இது ஃப்ளூட்டட், இது ஃப்ளூட்டட், எல்லாமே ஃப்ளூட்டட் லேமினேட்டில் பண்ணியிருக்கோம். ஃப்ளூட் தெரியுதான்னு பாருங்கள். ஃபுல் சாஃப்ட் க்ளோசிங் தான். இந்த இடம் வந்து ஒரு ப்ரீமியம் லுக் நார்மலாக இருந்தது. இந்த இடத்த அப்படி இந்த யூனிட் பண்ணி ஒரு ப்ரீமியம் லுக்குக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். சூப்பராக பண்ணியிருக்கோம் இந்த யூனிட். இது வந்து ஒரு சின்ன கிச்சன் தான். சின்ன கிச்சனை வந்து நம்ம எப்படி அழகாக மாற்றலாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பேண்ட்ரி யூனிட் பண்ணியிருக்கோம். இந்த யூனிட் நம்ம எதுக்கு கொடுத்துருக்கேன்னா ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு மந்த்துக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸை நம்ம இதில் ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி இந்த யூனிட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நார்மலாக இருக்கும்.
ப்ரீமியம் லுக்கில் இருக்கும். ஆனால் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இப்போ நார்மலாக ஆக்சரிஸ் மாதிரி போட்டிங்கன்னா அதுக்கு ஆக்சரிஸ் தனியாக காஸ்ட் நம்ம போட வேண்டியது இருக்கும், ப்ளஸ் இந்த யூனிட்டுக்கு தனியாக காஸ்ட் போட வேண்டியது இருக்கும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, இதை ஈஸியாக ஷிஃப்ட் பண்ணலாம், எங்கே வேணாலும் தூக்கி மாற்றி கொண்டு வைக்கலாம். நாளைக்கு இங்கே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, ஒரு பெட்ரூமில் வைக்கணும், வேறு எங்கேயாவது வைக்கணும், ஹாலில் வைக்கணும் அப்படின்னா கூட நம்ம இதை ஷிஃப்ட் பண்ணி வைக்கலாம் எங்கே வேணாலும். கிச்சன் வந்து ஃப்ளூட்டட் ஒயிட் லேமினேட், ஃப்ளூட்டட் க்ரீன் லேமினேட், ப்ரொஃபைல் ஹேண்டில் அப்படின்னு ஒரு ப்ரீமியம் லுக்கில் நம்ம சூப்பராக இந்த கிச்சன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ப்ரொஃபைல் லைட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு ஆயில் புல் அவுட், அப்புறம் வந்து டேண்டம் ஆக்சரிஸ், ஒரு பிளேட் ட்ராக்கு, ஒரு பிளெயின் பாஸ்கெட், அப்புறம் வந்து ஒரு கட்லரி பாஸ்கெட். இங்கே வந்து அவன் வைக்கிற மாதிரி யூனிட் பண்ணியிருக்கோம். அவன் வச்சு ஸ்டோரேஜ், அவன் சம்மந்தமான ஐட்டம்ஸ் வைக்கிற மாதிரி. ஒரு அழகான பெட்ரூம், அதில் வந்து ஒரு ப்ளூ வித் ஒயிட் காம்பினேஷனில் கோல்டு ஹேண்டில் போட்டு சூப்பராக பண்ணியிருக்கோம். 3 doors வார்ட்ரூம், 1 door ட்ரெஸ்ஸிங் டேபிள் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வெளியே 2 ட்ரா கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து இங்கே ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே, ப்ளஸ் இங்கேயும் டபுள் ஸ்டோரேஜ் யூனிட், இங்கேயும் சைடில் ஃபுல்லாக ஸ்டோரேஜ் யூனிட். ஹேண்டில்ஸ் எல்லாமே ப்ரீமியம் லுக்கில் 2 feet ஹேண்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பாத்ரூமில் வாஷ் பேஷன் மேலே ஒரு மிரர் ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்கோம். ஸ்டோரேஜ் யூனிட் தான், ப்ளஸ் அதில் ஒரு செயின் செட் பண்ணியிருக்கோம். என்னென்னா இப்போ டோர் வந்து வாலில் இடித்து டேமேஜ் ஆகாமல், கண்ணாடி டேமேஜ் ஆகாமல் கொடுத்துருக்கோம். ஃபுல் மிரர் கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு ப்ரீமியம் லுக்கில் இருக்குது. இது வந்து காமன் வாஷ் ஏரியா. இப்போ டைனிங் பக்கத்துலேயே ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு வாஷ் ஏரியா கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கீழே ஒரு ஸ்டோரேஜ் யூனிட், ஒரு ப்ரீமியமான ஒரு பெரிய கப்பல் மாதிரி ஒரு வாஷ் பேஷன், ஃபுல்லாகவே ஃபுல் பேனல், அப்புறம் ஒரு அழகான மிரர், ஒரு மிரர் லைட் சூப்பராக கொடுத்துருக்கோம். இந்த இடம் ஒரு ப்ரீமியம் லுக்கில் ஒரு நல்ல ஒரு தீமில் இருக்குது. இந்த வீட்டோட ஒரு ஹைலைட் டிசைன் அப்படின்னு சொல்லலாம். வாங்க பெட்ரூம்ல போய் பார்க்கலாம். ஆஃப் மூன் மிரர், மூன் அப்படி கட் பண்ணால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஒரு மிரர். இந்த மிரர்ல இருந்து பார்க்கும்போது அந்த மிரர்னு தெரியும். அந்த ஃப்ளூட் பார்க்கும்போது அந்த வியூவே வந்து வேற லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இங்கேயும் 2 பெட்ரூமுக்குமே நம்ம வந்து ஒரே மாதிரியான கலர் காம்பினேஷன் செலக்ட் பண்ணியிருக்கோம். மேலே வந்து ப்ளூ வித் ஒயிட் ப்ரீமியம் 2 feet ஹேண்டில்ஸ் கோல்டு கலரில். ஸோ இங்கேயும் 2 பெட்ரூமுக்குமே நம்ம வந்து ஒரே மாதிரியான கலர் காம்பினேஷன் செலக்ட் பண்ணியிருக்கோம். மேலே வந்து ப்ளூ வித் ஒயிட் ப்ரீமியம் 2 feet ஹேண்டில்ஸ் கோல்டு கலரில் வந்து சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மிரர் வந்து ஒரு அல்டிமேட் ப்ரீமியம் லுக்கில் இருக்குது. அப்புறம் இந்த பெட்ரூமில் வந்து ஒரு ஃபோல்டிங் டேபிள் கொடுத்துருக்கோம். எதுக்காகன்னா இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாங்க அவங்க, ஸோ ஒர்க் பண்ணும்போது ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நம்ம இது வந்து ஒரு ஃபோல்டிங் டேபிள் இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம். இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த வீட்டில் ஃபால் சீலிங் பதிலாக ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபுல் ஹாலுக்குமே ப்ரொஃபைல் லைட் கொடுத்துருக்கோம். இந்த ஹாலே ஒரு ப்ரீமியம் லுக்கில் இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கிற மாதிரியே இருக்கும். இந்த ப்ரொஃபைல் லைட் என்ன கான்செப்டில் பண்ணுறோன்னா, இப்போ ஃபால் சீலிங் பண்ணால் டஸ்ட் வரும், அந்த டஸ்ட்டை க்ளீன் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி எனக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், ஆனால் ப்ரீமியம் லுக்காக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம இந்த ப்ரொஃபைல் லைட் ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து ஈஸியாக இதை வந்து எல்லா இடத்துலையும் ஆக்சஸ் பண்ண முடியும், பட்ஜெட்குள்ளே வரும், எல்லாருக்குமே இதை யூஸ் பண்ணவும் முடியும். ஸோ என்னென்னா, ஃபால் சீலிங் காஸ்ட் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக இருக்கும். ஆனால் வந்து லுக்கு, குவாலிட்டி எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நாளைக்கு இதில் வந்து மல்டி கலர் வேணால் கூட நம்ம லைட்டிங் யூஸ் பண்ணலாம். அழகான ஒரு ப்ரூம் பாக்ஸ், அப்புறம் வந்து ஒரு ட்ரையர். இங்கே வந்து வாஷிங் மிஷின் ஸ்டோரேஜ் யூனிட் வந்து பண்ணியிருக்கோம் அழகா. இந்த ப்ரீமியமான சூப்பர் 2 BHK ஹோம் வந்து நம்ம எஸ்டீரியர் இன்டீரியரில் அரௌண்ட் 5 lakhs இந்த இன்டீரியர் பண்ணி கொடுத்துருக்கோம். சூப்பரான டிவி யூனிட், பூஜா, அதுக்கப்புறமா கிச்சன், 2 பெட்ரூம், அப்புறம் பால்கனியில் ஒரு ப்ரூம் பாக்ஸ், அப்புறம் ஒரு வாஷிங் மிஷின் டாப் ஸ்டோரேஜ் யூனிட், பாத்ரூம் ஸ்டோரேஜ் யூனிட், அப்புறம் வந்து வாஷ் மிஷின் யூனிட், 2 ஃபோல்டிங் டேபிள் வித் ப்ரொஃபைல் லைட்ஸ் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். உங்கள் வீட்டுக்கும் சூப்பராக ப்ரீமியமாக இன்டீரியர் பண்ணணும்னா நீங்கள் எஸ்சி இன்டீரியருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் நல்லா பண்ணித்தரோம், குவாலிட்டியாக பண்ணித்தரோம், சொன்ன டைமில் பண்ணித்தரோம்.